धर्मो येन प्रणीतं त्रिभुवनतनुभृन् मुक्तिसौख्यैकहेतु यस्यान्येष्वव्यवस्था जगति गुणगणा रूपतेजस्सुखाद्या यन्दोषाणस्पृशेयुः सलिलनिधिमिवावग्रहास्तं जिनेन्द्रं वन्दे ब्रह्माणमाद्यं वृषभमरिहरं त्र्यम्बकं विष्णुमीशम्. சான்றோர்களே, ஆச்சாரிய ரவிசேனர் இயற்றியருளிய பத்ம புராணம் என்று சொல்லக்கூடிய புராண கதையை ஆதாரமாக வைத்து டாக்டர் சுத்தாத்ம பிரபா டடையா என்பவர் சுருக்கமாக ராம் கஹானி என்ற பெயரில் இயற்றிய இந்த ராமர் கதையை நாம் இப்பொழுது படித்து பயன்பெறலாம். இந்த கதை சுருக்கமாக இருந்தாலும் ஏறக்குறைய 200 பக்கங்களை கொண்டுள்ளது. எனவே இதில் அதிகம் தத்துவ கருத்துக்கள் எதுவும் இல்லை என்பதாலும் கதையை தெரிந்து கொண்டு தேவையான இடங்களில் ஒரு சிலவற்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நினைவில் கொள்ளத்தக்க கருத்துக்களை ஆங்காங்கே உங்களுக்கு தெரிவித்து பிறகு இந்த கதையை நிறைவு செய்யலாம். இப்பொழுது ராமர் கதை, ராம் கஹானி. धर्म करत संसार सुख धर्म करत निर्वाण धर्म पंथ साधे बिना नरतिर्यंच समान. இந்த தர்மம், அறம்தான் சம்சார சுகத்தையும் தருகிறது. அறம்தான் நிர்வாணத்தையும் முக்தி சுகத்தையும் வீடு பேற்றையும் தருகிறது. எனவே தர்மத்தை ஆராதிக்காமல் ஒரு மனிதன் வாழ்க்கை நடத்தினால் அந்த மனிதனுக்கும் விலங்கிற்கும் எந்தவித வேற்றுமையும் இல்லை, இருவரும் ஒன்றே ஆவர். ஏனென்றால் விலங்குக்கும் அறம் என்றால் என்ன என்று தெரியாது. இந்த மனிதனும் அறத்தை பின்பற்றாமல் வாழ்ந்தான் என்றால் உண்பது, உறங்குவது, இப்படிப்பட்ட செயல்களிலே ஈடுபடுகிறான் என்றால் விலங்கும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இருவரும் ஒன்றே என்று கூறினார்கள். இந்த தர்மம், அறம் நமக்கு அனைத்து சுகத்தையும் தரவல்லது, சம்சார சுகத்தையும் தரும், மோட்ச சுகத்தையும் தரும் என்று கூறிக்கொண்டிருந்த பொழுது இடையிலே இந்த சொற்பொழிவு ஒரு குருஜி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை அப்படி கதையை துவக்குகிறார்கள். அப்படி ஒரு குருஜி இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஒரு மாணவர் ஐயத்தை கிளப்புகிறார். நீங்கள் கூறுவது சரிதான், இருந்தாலும் பிறவி இன்பம் என்பது வேறானது, முக்தி இன்பம் என்பது முற்றிலும் மாறானது, இதற்கு மாறானது. அது புலன் கடந்த இன்பமாகும், இது புலன் சார்ந்த இன்பமாகும். புலன் கடந்த இன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அறம் புலன் சார்ந்த இன்பத்திற்கு எப்படி காரணமாக அமையும்? ஏனென்றால் இரண்டும் வெவ்வேறானவை என்றோ என்று ஒரு கேள்வியை எழுப்ப அதற்கு அந்த குருஜி விளக்கம் தருகிறார். என்னுடைய கேள்வி மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்றாகும். உண்மையில் புலன் சார்ந்த சுகம் என்பது புண்ணிய பாவத்தால், சுபபாவத்தால் விளைவதாகும். ஆனால் முக்தி என்பது, வீடு பேறு என்பது சுத்த பாவத்தால் ஏற்படக்கூடிய ஒன்றாகும். எனவே தூய வீத்தராக தன்மையால் ஏற்படக்கூடிய முக்தி, அதனால் புலன் சார்ந்த நுகர்வு கிடைப்பது என்பது சரியில்லை என்றாலும் எங்கு தூய வீத்தராக பாவம் இருக்கிறதோ அது அந்த இடத்திலே இந்த சாதனை புரியும் அந்த மோட்ச மார்க்கத்தின் போது ஏற்படக்கூடிய சுப உணர்வுகள் இருக்கின்றனவே, அந்த சுப உணர்வுகள் காரணமாக நமக்கு புலன் சார்ந்த இன்பங்களும் தானாகவே அமைகின்றன. அந்த நோக்கில், விவகார அடிப்படையில், உலகியல் நோக்கில் அறத்தால் புலன் சார்ந்த சுகமும் கிட்டுகிறது என்று சொன்னார்களே தவிர உண்மையிலேயே அறம் வீடு பெற்றிற்கு தான் காரணமாக அமையும், பேரின்ப நிலைக்கு தான் காரணமாக அமையும் என்பதில் கருத்து வேறுபாடு ஏதும் இல்லை என்று கூறிவிட்டு, அதன் பிறகு இந்த உலகம், இந்த பிறவி சுழற்சி அனைத்துமே துன்பமயமானது, துன்பத்திற்கு காரணமானது. இந்த பிறவி சுழற்சி ஆன்ம அனுபூத்தியை தோற்றுவிக்காது, நம்மை, இந்த ஆன்மாவை, உயிரை மீண்டும் மீண்டும் பிறவிலேயே உழல வைக்கும். எனவே அதிலிருந்து நாம் விலகி முக்தி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும்.
இந்த புலன் சார்ந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் அனைவருக்குமே ஏற்படும். யாருக்கெல்லாம் தீவினை உதயம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த புலன் சார்ந்த துன்பம் ஏற்படத்தான் செய்யும். தீவினை உதயம் யாருக்கு வரும் என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அது தீக்காட்சியாளருக்கும் வரலாம், நற்காட்சியாளர்களுக்கும் வரலாம். எனவே நற்காட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நன்னெறியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட இன்னல்கள் இடையூறுகள் வராது என்று சொல்வதற்கில்லை. அவர்களுக்கும் இன்னல்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் நற்காட்சியுடைய நல்லறத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அந்த இன்ப துன்பங்களை கண்டு அஞ்சுவது கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சுகதுக்க அரு ஜீவன் மரண ஹர் கா உக்கோ ஹோய், ஞானி போகே ஞானசே மூர்க்க போகே ரோய். இன்பம் துன்பம் பிறப்பு மரணம் இவை எல்லாமே எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது ஒன்றுதான். யாரும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. எல்லோரும் என்றால் இங்கே பெரிய உயிரை குறித்து சொல்லப்பட்டதாகும். ஆக பிறவியில் உழல்கின்ற அனைத்து நற்காட்சி தீக்காட்சி இரண்டையும் உடைய உயிர்கள் அனைத்துமே இன்ப துன்பங்களை சந்திக்கின்றன. ஏனென்றால் இந்த பிறவியில் உழல்கின்ற உயிர்கள் அது நற்காட்சி பெற்றிருந்தாலும் தீவினை உதயம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த நோக்கிலே சொல்கின்றார். எனவே இப்படி இன்னல்களை அடைந்திருந்தாலும் ஞானி போகே ஞானசி, இந்த நற்காட்சியுடைய நல்லறிவாளன் இருக்கிறானே அவன் இந்த இன்ப துன்பங்களை ஞானத்தின் மூலமாக, அறிவாற்றலின் மூலமாக அந்த இன்ப துன்பங்களை, புலன் சார்ந்த இன்ப துன்பங்களை தனதாக கொள்ளாமல் அது புலன் சார்ந்தது என்று கொண்டு நிம்மதியாக அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் அமைதியாக வாழ்கின்றான். ஆனால் தீக்காட்சியாளன், மூர்க்கன், மூடனாக இருப்பவன், ஐயோ எனக்கு இப்படி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி புலம்பி புலம்பி அப்படிப்பட்ட இன்னல்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆக தீக்காட்சியாளனுக்கும் நற்காட்சியாளனுக்கும் இந்த வேறுபாடுதான். அவன் ஐயோ இப்படி என்னால் அனுபவிக்க முடியவில்லை, என்னுடைய எல்லாம் போய்விட்டது என்று அவன் அழுது புரண்டு துன்பத்தை மேலும் அதிகரிக்க செய்வான். ஆனால் ஞானியாக இருப்பவன் அப்படி செய்வதில்லை. இன்ப துன்பங்கள் எல்லாம் வினைப்பயன் என்று கருதி கொண்டு அமைதியாக வாழ்வான். இப்படி சுகதுக்க கிஸ்கே ஜீவன் में नहीं होते, இன்ப துன்பங்கள் யாருடைய வாழ்க்கையில் வருவதில்லை. चोट तो किसी को भी लग सकती है, घाव तो किसी को भी हो सकता है, दुर्दिन तो किसी को भी देखने पड़ सकते हैं. ஆக இப்படி யாருக்கு வேண்டுமானாலும் தாக்கம் ஏற்படலாம், யாருக்கு வேண்டாலும் அடிபடலாம், யாருக்கு வேண்டுமானாலும் दुर्भाग्यम ஏற்படலாம். पर अज्ञानी जन जिन विषय परिस्थितियों में घबराकर अपना संतुलन खो देते हैं, ज्ञानी जन उन्हीं स्थितियों में प्रेरणा प्राप्त करते हैं तथा धर्म के पथ पर और भी दृढ़ता से चलने का संकल्प करते हैं. இந்த அஞ்ஞானி உயிர், தீயறிவுடைய உயிர் எந்த சூழ்நிலையில் பயந்து போய் ஐயோ இப்படியெல்லாம் நேரிட்டு விட்டது, இனி நான் வாழ்ந்து என்ன பயன், இப்படியெல்லாம் தன்னுடைய சமதாபாவத்தை இழந்து அது துன்பப்படுகிறது. அதே சூழ்நிலையை ஞானி தனக்கேற்ப மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலையால் நான் இன்னும் அறத்தில் ஓங்கி நிற்க வேண்டும், என்னுடைய தீவினை காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இன்னல்கள் வந்திருக்கின்றன என்று சொல்லி அதை கருத்தில் கொண்டு அவன் நற்பாதையில் மேலும் உறுதிப்பட செயல்படுகின்றான். தூசரோं को भी यही प्रेरणा देते हैं, மற்றவர்கள் துன்பப்படும் போதும் இப்படிப்பட்ட ஊக்குவிப்பை அறத்தை தான் அந்த நன்னெறியாளன் ஊட்டுகின்றான், சொல்கின்றான். ஆக நீங்களும் நற்பாதையில் செல்லுங்கள், இதெல்லாம் தீவினை காரணத்தால் விளைவன என்று நல்வினை தீவினை பயனாகத்தான் புலன் சார்ந்த இன்ப துன்பங்கள் நேரிடுகின்றன என்பதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கின்றான். यहाँ तक कि उनके प्रति भी सद्भाव रखते हैं जिन्होंने उन्हें इन विषम परिस्थितियों में डाला होता है. அதே நேரத்தில் தனக்கு தீங்கு விளைவித்தவரை கூட அவர்கள் எனக்கு தீங்கு விளைவித்தார்கள் என்று கருதாமல் என்னுடைய தீவினை காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இன்னல்கள் எனக்கு ஏற்பட்டது என்று கொண்டு அவர்களிடமும் நல்ல முறையிலேயே பழகுவான். அதுதான் நற்காட்சியாளன் நல்லறிவாளனுடைய செயல்பாடு. உன்காபி பலா சாத்தே, எனவே யார் எனக்கு தீங்கு இழைத்தார்களோ அவர்களும் உண்மையில் எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படவில்லை, என்னுடைய தீவினை உதயத்தின் காரணமாக அப்படி செயல்பட்டார்கள் என்று கருதி அப்படிப்பட்ட உயிர்களுக்கும் நன்மையே இவர்கள் செய்வார்களே தவிர அவர்களுக்கு பதிலாக தீங்கு எதுவும் செய்வது கிடையாது. உன்னை பி தர்ம பத்பர் ஸ்திர் ரஹனேகி பிரேரணா தேத்தே, அவர்களையும் கண்டு நீங்கள் அறத்தில் பயணியுங்கள், அறத்தில் செல்வதுதான் நல்லது என்று நல்ல உபதேசத்தை தான் அப்படிப்பட்டவர்களுக்கும் இவர்கள் தருவார்கள்.
जब गर्भवती सीता को सेनापति कृतांत वक्र श्री राम के आदेश से बियावन जंगल में अकेली छोड़ता है और पूछता है कि हे माता, क्या श्री राम को कोई संदेश देना है? तब ज्ञानी धर्मात्मा सीता एक ही बात कहती है. இப்ப கதைக்கு வராரு. இப்ப சொன்னார் இல்லைங்களா, நல்லோர்கள் தீயோர்கள் எல்லோருக்குமே வினை உதயத்தின் அடிப்படையில் இன்ப துன்பங்கள் ஏற்படும் என்று. இப்ப நம்முடைய புராண கதைகள்ல வரக்கூடிய கதைகளை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் அதிக விழுக்காட்டில் சான்றோர்களுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய இன்னல்களும் இடையூறுகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு இடையூறு நமக்கு ஏற்பட்டால் நாம் எப்படி சிந்திப்போம், நம்முடைய சிந்தனை எப்படியாக இருக்கும் என்று கருத வேண்டும். அவ்வளவு நல்லா படிச்சிருக்கார், அவ்வளவு நல்ல அறிவாற்றல் இருக்கு, அவரை பத்தியா எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு ஏளனம் செய்வோம். ஆனால் இங்கு பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சீதை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்ப்பம் அடைந்தவள். அப்படிப்பட்ட சீதையை யாரோ ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரு காரணத்தால் ராமர் கிருத்தாந்த வக்ரன் என்று சொல்லக்கூடிய தனது சேனாபதியை அழைத்து, நீ இந்த சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டு வருவாயாக என்று ஆணை பிறப்பிக்க, அந்த சேனாபதி கிருத்தாந்த வக்ரனும் ஸ்ரீராமருடைய ஆணையை பின்பற்றி பியாபன் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டிலே சீதையை, அதுவும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய, கர்ப்பம் தாங்கி நிற்கக்கூடிய அந்த சீதையை, அரண்மனையில் வளர்ந்த அந்த சீதையை காட்டிலே தனியாக விட்டு வர சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, நீங்கள் ஏதாவது அரசனுக்கு சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த சீதை, இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்றது நீங்களே யோசிச்சுங்க. ஆனால் அந்த சீதை நல்லறிவாளர், நல்லறிவை உடையவர், நற்காட்சியுடைய சீதை, ஞானியாக இருக்கக்கூடிய சீதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் நாம கதையில கேட்டுனே போயிடலாம். உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்தால் நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அப்படிப்பட்ட நிலையிலும் சீதை ஞானிதான், நற்காட்சியை உடையவள்தான், அவர்கள் தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஆன்மாதான் என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னாலே உடனே அவங்க தர்மத்தில் ஈடுபடுறவங்க தான், தர்மத்தில் உண்மையா செயல்பட்டு தான் இப்படி எல்லாம் வருமா அப்படின்னு நாம பேசுகின்றோமே, அது அப்படி அல்ல. அதைத்தான் இங்கு நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். தர்மாத்மாவாக இருந்தாலும் அறத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆகையினால் அறத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. உண்மையான அறவோருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வராது. இங்கே சீதையும் அப்படித்தான், காட்டில், நடுக்காட்டிலே தனியாக கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே அவளை விட்டு, சேனாபதி படைத்தலைவன் அரசனுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கூறிய போது சீதை என்ன தெரிவித்தாள் என்பதை இங்க நீங்க கவனிக்கணும். हे सेनापति, तो महाराज श्री राम से मात्र इतना कहना कि जिस प्रकार लोकापवाद के भय से मुझे त्याग दिया, उसी प्रकार लोकापवाद के भय से धर्म को मत छोड़ देना, क्योंकि मुझे छोड़ने से तो कोई बड़ी हानि होने वाली नहीं है, पर यदि धर्म को छोड़ दिया तो भव में अनंत दुख उठाने पड़ेंगे. ஒரே ஒரு வார்த்தை சீதை சொன்னது, ஸ்ரீராமர் என்னை காட்டிலே விட்டுவிட்டார், யாரோ ஒருவர் ஏதோ சொன்ன ஒரு காரணத்தின் அடிப்படையாக வைத்து என்னை இப்படி காட்டில் விட சொல்லிவிட்டார், பரவாயில்லை. ஆனால் இதே போல அந்த நாட்டு மக்கள், குடிமக்கள் ஏதாவது தர்மத்தின் மீது பழியை போட்டு இப்படிப்பட்ட தர்மம் எல்லாம் கூடாது என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் தர்மத்தையும் விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் என்னை தியாகம் செய்து விட்டதன் காரணமாக, என்னை காட்டில் விடுவதன் காரணமாக அவருக்கு மிகப்பெரிய துன்பம் ஏதும் வரப்போவதில்லை. ஆனால் அவர் தர்மத்தை விட்டுவிட்டால், யாரோ ஒருவர் பேச்சை கேட்டு என்னை விட்டது போல யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு தர்மத்தை விட்டுவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பயன், அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம், அது தாங்குணாத நஷ்டமாகும். எனவே அப்படிப்பட்ட செயலில் அவர் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். அறத்தை விட்டுவிட்டால் பிறகு இன்பம் கிட்டுவது மிகப்பெரிய கடினமாக ஆகிவிடும். எனவே எந்த சூழ்நிலையிலும், எக்காரணத்திலும்
அறத்தை அவர் விட்டுவிடாமல் பின்பற்றும்படியாக சொல்லுங்கள், இல்லை என்றால் அது அனந்த துன்பத்திற்கு காரணமாக அமையும் என்று. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட என் நிலை என்ன ஆகும், வயிற்றில் வளர்கின்ற குழந்தைகளினுடைய நிலை என்ன ஆகும், அதை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் அறத்தில் ஈடுபட வேண்டும். நான் பிரிந்து விட்டேன் என்பதற்காக அறத்தை விட்டும் பிரிந்து செல்லக்கூடாது அரசர். அந்த ஒரே நோக்கத்திலே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக எந்த சூழ்நிலையிலும் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும். லோக்மே சச்சே தர்மிக்கு நிந்தா கர்னே வாலே பி கம் நஹி ஹை. உலகில் நல்ல அறங்களை நிந்திப்பவர்கள் எவ்வளவுதான் நாம உண்மையான தர்மம் நடுநிலையோடு ஆகம கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. அவர்கள் பாணியில் இருந்தா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கார்கள், இல்லை என்றால் அதை விட்டுவிட தயாராக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் எவ்வளவு பேர் அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப தர்மத்தை திருப்பிக் கொள்ள முயற்சிக்கிறார்களே தவிர நடுநிலையோடு அறத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அறத்தை கேட்பவர்கள் மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அறத்திலும் குறை காண்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் அறத்தையோ அல்லது நியாய மார்க்கத்தையோ விட்டு அவர் சென்றுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்றாங்க. देखो धर्मात्मा सीता ने इतने बड़े संकट के सम्मुख होने पर भी धैर्य नहीं छोड़ा, अपना संतुलन कायम रखा, तभी वे इतने बड़े संकट को झेल सकी. सर्वत्र ही संतुलन श्रेष्ठ है, आवश्यक. அதான் சொல்றார். ஆக இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்த பிறகும் தர்மம் என்றால் என்ன என்பதை சீதை நன்கு அறிந்து வைத்திருந்ததன் காரணமாகவும் நன்மைகள் தீமைகள் யாவும் நல்வினை தீவினை உதயத்தால் ஏற்படும் என்பதில் மிகுந்த நம்பிக்கையும் அதற்கேற்ப செயல்பாடும் இருந்ததன் காரணமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தடுமாற்றம் இல்லாமல் உண்மையை அவர் எடுத்து கூறியிருக்கிறார். இப்படி குருவரர் தன்னுடைய ராமாயண கதை இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்த பொழுது இடையிலே மாணவன் கேட்கிறான், இந்த சீதை யார், ஸ்ரீராமர் யார், இதெல்லாம் எனக்கு தெரியலையேன்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு ராமாயணம் தெரியாதா, ராமாயணம் கூட தெரியாம இருக்கிறியே. பத்ம புராணத்துல ரவிசேன் ஆச்சாரியர் சமஸ்கிருத மொழியில ராமாயணத்தை எழுதியிருக்கார். அதையே ஹிந்தியில தௌலத் ராம் காஸ்லிவால் என்பவர் ஹிந்தியில அதை தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகையினால உனக்கு சமஸ்கிருதம் படித்து அறிய முடியாது என்றால் அந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய கதையாவது நீ படித்து கேட்கலாம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நீங்களே அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, சரி நானே அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த கதை மிக சிறிய கதையல்ல, ஒரு மிகப்பெரிய கதையாகும். அதை ஒரே நாளிலே சொல்லி முடிக்க முடியாது. எனவே நீங்கள் தினமும் வருவதாக இருந்தால் நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த குருஜி சொல்ல எல்லோரும் நாங்கள் தினமும் வருகிறோம் என்று கூறுகிறார்கள். அதே போல நேரத்திற்கு நீங்கள் வர வேண்டும், காலதாமதம் செய்யாமல் வந்து கேட்பீர்களானால் கதையை சொல்கிறேன் என்று சொல்ல இப்படி அந்த சபை கலைகிறது. பிறகு மறுநாள் ராமாயணத்தை சொல்வதற்காக கேட்பதற்காக அனைவரும் அங்கு ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது காலை நேரம் குருஜி வந்து சேருகிறார். வந்ததுமே ராமர் கதையை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார், உங்களுக்கெல்லாம் 63 சலாக்கா புருஷர்களை பற்றி தெரிந்திருப்பீர்கள். ஓரளவுக்கு அவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த 63 சலாக்கா புருஷர்களில் 24 பேர் தீர்த்தங்கரர்கள், 12 சக்கரவர்த்திகள் 12 பேர், 9 பலதேவர்கள், 9 வாசுதேவர்கள், 9 பிரதிவாசுதேவர்கள், இப்படியாக 63 சலாக்கா புருஷர்கள். அவர்களை சார்ந்ததுதான் அந்த மகா புராணம், ஸ்ரீ புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த கதைகள். எனவே அந்த 63 பேருடைய வரலாற்றை எடுத்துரைக்கும் கதையாகும். அதிலே 8வது பலராமர், 8வது வாசுதேவர், 8வது பிரதிவாசுதேவர், இவர்கள் கதையைத்தான் இப்பொழுது இந்த ராமாயணத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்றார். அதிலே பொதுவாக எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த பலராமர் வாசுதேவர் இவங்க 2 பேரும் பிறக்கும் பொழுதே சகோதரர்களாக பிறப்பார்கள், அண்ணன் தம்பியாக பிறப்பார்கள். பலதேவர் அண்ணனாகவும் வாசுதேவர் தம்பியாகவும் இப்படிதான் ஒவ்வொரு இடத்திலும்
இந்த 63 சலாக்கா புருஷர் கதையில வருகிறது. அது இயல்பாகவே வருகின்ற ஒன்று. அதே போல பிரதிவாசுதேவர் என்று ஒருவர் தோன்றுவார். முதலில் அந்த பிரதிவாசுதேவர் 3 கண்டத்திற்கு அதிபதியாக, சக்கரவர்த்தி 6 கண்டத்திற்கு அதிபதி, பிரதிவாசுதேவர் 3 கண்டத்திற்கு அதிபதியாக இருப்பார். அந்த பிரதிவாசுதேவனை போரில் வென்று வாசுதேவர் 3 கண்டத்திற்கு அதிபதியாவார். இப்படித்தான் இந்த பலராமர், வாசுதேவர், பிரதிவாசுதேவர் இவர்களுடைய கதை செல்லும். ஆக இப்படி அதிலே 8வது பலபத்ரர் அல்லது பலராமராக ராமரும், 8வது வாசுதேவராக லக்ஷ்மணரும், 8வது பிரதிவாசுதேவராக தசானன் என்று சொல்லக்கூடிய ராவணன், இவர்கள் காலத்தையே கதை இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த 8வது ராமர், லக்ஷ்மணர், ராவணன் இவர்கள் இருந்த காலம் எந்த காலம் என்றால் முனுசூர தீர்த்தங்கரர், 20வது தீர்த்தங்கரராகிய முனுசூர தீர்த்தங்கரர் காலத்தில் தான் இவர்கள் தோன்றினார்கள். இவர்கள் இக்ஷ்வாகு வம்சத்தில், அதையே சூரிய வம்சம் என்றும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூரிய வம்சத்தில் தசரதன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு அயோத்திமா நகரத்திலே பிறந்த ராமர், லக்ஷ்மணர் இவர்கள் எல்லாம் அவருக்கு மகனாக பிறந்தவர்கள் ஆவர். இந்த வம்சத்திற்கு ரகுவம்சம் என்ற ஒரு பெயரும் உண்டு. ரகுவம்சம் என்று பெயர் வருவதற்கு காரணம் தசரதனுடைய தாத்தா, அப்பாவனுடைய தந்தை, அவர் ரகு என்ற பெயரால் அழைக்கப்படுவார். அந்த ரகு மிகவும் வல்லமை பொருந்திய அரசனாக திகழ்ந்தார். அவருடைய புகழ் எங்கும் பரவி நின்றது. ஆகையினால் அவர் வழியில் வந்தவரை ரகுவம்சிகள் என்று சொல்லுவார்கள். ரகு குலத்தில், ரகு வம்சத்தில் பிறந்தவர்கள் என்று. ஆகையினால் இந்த சூரிய வம்சம் அல்லது இக்ஷ்வாகு வம்சத்திற்கு ரகுவம்சம் என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. அந்த ரகுவனுடைய மகனாக அனரண்யன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அந்த அனரண்யன், அவனுக்கு அப்படி பேர் வர காரணத்தை கூட சொல்வார்கள். அரண்யன் என்றால் காடு, அனரண்ய என்றால் காடுகளை அழித்து மக்களை வாழ்விப்பதற்காக அங்கு வீடுகளில், அந்த நாள்ல எல்லாமே பூமி நிலப்பரப்புல அதிகமான காடுகள் தான் இருக்கும். அதனால மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது அவர்களை வாழ்விப்பதற்காக காடுகளை ஆங்காங்கே தேவைக்கேற்ப அழித்து அந்த இடத்திலே வீடுகளை கட்டி மக்களை வாழ்விப்பார்கள். அந்த அடிப்படையிலே காடுகளை அவர் மக்களை குடியேற்றுவதற்காக காடுகளை அப்புறப்படுத்தினார். அதனால் அவருக்கு அனரண்யன் என்ற பெயர் வந்தது என்று கூறுவார்கள். அனரண்யனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலே ஒருவர் பெயர் அனந்தரதன், மற்றொருவர் தசரதன். ஆக இப்ப இந்த தசரதனுடைய மகன்கள் தான் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் எல்லாரும். ஆக அனந்தரதன், தசரதன் என்ற 2 பிள்ளைகள் அனரண்யன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய மகன்களாக பிறந்தார்கள். ஒரு நாள் அரசர் அனரண்யன் தன்னுடைய அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தூதுவன் ஒருவன் அங்கு வருகிறான். அந்த தூதுவன் தன்னுடைய நண்பன், அதாவது இந்த அரசனுடைய நண்பன் சஹஸ்ர ரஷ்மி என்பவன் ராவணனிடம் தோற்று போய், யுத்தத்திலே ராவனிடம் தோற்று போய், அதன் காரணமாக தனக்கு வைராக்கியம் ஏற்பட்டு இனி நான் அரசனாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி தீட்சையை மேற்கொண்டு சென்று விட்டார். அந்த சஹஸ்ர ரஷ்மி அனரண்யனுடைய நண்பன் என்ற காரணத்தினால் நண்பனுக்கு தூதுவன் மூலமாக இந்த தகவலை அனுப்பி வைத்தார். அதுபோல அந்த தகவலை கேட்டவுடன், தூதுவன் வாயிலாக கேட்டவுடன் அனரண்யனுக்கும் வைராக்கியம் ஏற்பட்டு அனரண்யனும் தன்னுடைய மகனாகிய, மூத்த மகனாகிய அனந்தரதனுக்கு ஆட்சியை தந்து தானும் தீட்சை மேற்கொள்வதற்காக அவரும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை பெறுகிறார். ஆனால் அவர் தன்னுடைய மூத்த மகன் அனந்தரதனுக்கு ஆட்சியை தர எண்ணும் பொழுது அனந்தரதன் அதை ஏற்க மறுக்கிறான். அவன் சொல்வது என்னவென்றால், கியா கஹா அப்பனே, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? और कोई इच्छाओं का क्या कहना? இந்த பிறவியில் எல்லோருக்கும் எத்தனையோ விருப்பங்கள், ஆசைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே ஆசைக்கு அளவே இல்லை. தீவிரகாமி விமான் பி கஹி ந கஹி விஸ்ராம் லேத்தே ஹி ஹை. விரைந்து செல்லக்கூடிய விமானம் கூட எங்காவது ஒரு இடத்தில் சென்று நின்று விடுகிறது. கல்பனாவும் கி சீமா ஹோத்தி ஹி ஹை. அதே போல கற்பனையிலே மனம் எத்தனையோ கற்பனைகளை
கற்பித்து கொண்டு மனம் செயல்பட்டாலும் ஒரு நேரத்தில் அந்த கற்பனைக்கும் ஒரு முடிவு ஏற்படுகிறது. ஸ்வப்னபி ஜாகிரத அவஸ்தாமே அப்படி கத்தி பந்து கருதித்தேன். கனவு கூட எவ்வளவோ கனவுகள் நாம் உறக்கத்தில் கண்டாலும் விழித்தவுடன் அந்த கனவுகளுக்கும் முடிவு ஏற்பட்டு விடுகிறது. விசார சங்கலாயம் கிசி ஏ கேந்திர பிந்துக்கும் பார்க்க தம் ஜாத்திக. அதுபோல நம்முடைய சிந்தனைகள் கூட எவ்வளவுதான் நாம் சிந்தித்தாலும் ஒரு காலத்தில் ஒரு புள்ளியில் அதுவும் நின்று விடுகிறது, தொடர்வது கிடையாது. பர் இச்சாவுக்கா கோய் அந்தனகி. ஆனால் இந்த விருப்ப உணர்வு என்று சொல்கிறோமே, இந்த விருப்ப உணர்வுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஆசைக்கு எல்லையே கிடையாது. ஆறா இயற்கை அவாவின்மை என்று திருக்குறள் சொல்லியிருக்கிறார். ஆக ஆறாத இயல்பை உடையது இந்த ஆசை என்பது, அவா என்பது. ஆகினால் இதற்கு ஒரு முடிவே இல்லை. இச்சா ந தம்திக ந விஸ்ராம் கர்த்திக நகி அப்படி கதி பந்த் கர்த்திக. அது நிற்பதும் கிடையாது, ஓய்வு அதற்கு கிடையாது, எப்பொழுதும் அதனுடைய நிலைப்பாட்டில் நிறுத்தம் என்பதே கிடையாது, திருப்தியும் கிடையாது. எவ்வளவுதான் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இதெல்லாம் இதை சாப்பிட்டா எனக்கு சரியாயிடும், அதை சாப்பிட்டா சரியா போயிடும், இதே ஒரே ஒரு ஆசைதான், இதை சாப்பிட்டேன்னா சரியா போச்சு, எனக்கு அப்புறம் அந்த ஆசையே வராதுன்னு சொன்னாலும் திரும்பவும் திரும்பவும் பல்வேறு விதமான ஆசைகள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இப்படி ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணமும் நாம் ஆசைக்கு அடிமையாகி நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திலே அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். இதனால் நமக்கு எந்த விதமான நற்பயனும் விளையாது. எனவே நானும் தீட்சைக்கு தயாராகிறேன், நானும் துறவை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த அனரண்யனுடைய மகனாகிய அனந்தரதனும் துறவை மேற்கொள்ள விருப்பம் தெரிவிக்க, தந்தை எவ்வளவோ அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். சிறிய வயது, இப்பொழுது நீ துறவரம் மேற்கொள்ள வேண்டாம், உனக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன என்றெல்லாம் எவ்வளவோ அறிவுரை கூறினாலும் அதையெல்லாம் ஏற்க மறுத்து அந்த அனந்தரதன் தந்தையோட துறவுக்கு சென்று விடுகிறான். இருவரும் மிக கொடிய தபத்தை மேற்கொண்டு மிகவும் பயங்கரமான கோர தபத்தை எல்லாம் செய்கின்றார்கள். அப்படி செய்து இந்த தந்தையும் மோட்சத்தை அடைகிறார், தவ வலிமையால் தியானம் செய்து மோட்சத்தை அடைகிறார். அதே போல அனந்த ரதன் அவருடைய அந்த தவ வலிமையின் காரணமாக அவரை எல்லோரும் அனந்த வீரியன் என்றே அழைத்தார்கள். அப்படிப்பட்ட அனந்த வீரியராக தவத்தை செய்து அவரும் தந்தையை போலவே முக்தியை அடைந்தார். அந்த நேரத்திலே தசரதன் 1 மாத குழந்தை, அந்த 1 மாத குழந்தையை தாயினுடைய அரவணைப்பிலே விட்டுவிட்டு அவனையே அரசனாக நியமித்து விட்டு தந்தை சென்று விட்டார். அதன் பிறகு தசரதன் வளர்ந்தான். வளர்ந்து இளமையை அடைந்த பிறகு அவர் அந்த தசரதனுக்கு 4 மனைவிகளை 4 பெண்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களுடைய பெயர் அபராஜிதா, சுமித்ரா, கைகேயி, சுப்ரபா. இங்க இந்த பரமாகம் கோர்ஸ்ல இருக்கிறவங்க இந்த பெயர்களை எழுதி வச்சுக்கிறது பெட்டர். என்ன, இது ஹிந்தியில தான் இருக்கு, தமிழ் இந்த புக்கு கிடையாது. அபராஜிதா என்றால் இப்பொழுது எல்லாருக்கும் நமக்கு அபராஜிதான்ற பெயர் தெரியாது, கௌசல்யான்னா தான் தெரியும். ராமருடைய தாய் பெயர் கௌசல்யா அப்படின்னு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பத்ம புராண அடிப்படையிலே ராமருடைய தாய் பெயர் அபராஜிதா. ஆகையினால ராமருடைய தாய் பெயர் அபராஜிதா என்பதை எங்கேயாவது எழுதி வச்சுங்க. கேள்வியில பொறுத்துக அல்லது கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி வந்ததுன்னா அபராஜிதா யாரு அப்படின்னு நாம அந்த நேரத்துல யோசிக்க வேண்டாம். ஆகையினால நோட்டை இல்லை, எழுதி வச்சுங்க. பரமாகம் கோர்ஸ்ல இருக்கிறவங்க, குறிப்பா குளத்தூர் பரமாகம் கோர்ஸ்ல இருக்கிறவங்க அபராஜிதா என்றால் பிராக்கெட்ல கௌசல்யா ராமர் உடைய தாய் என்பதை எழுதி வச்சுங்க. அதே மாதிரி சுமித்ரா லக்ஷ்மணனுடைய தாய் பெயர், கைகேயி பரதனுடைய தாய் பெயர், சுப்ரபா சத்ருக்னுடைய தாய் பெயர் என்பதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போல வரும்போற இடத்துல நான் எங்கெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் வரும். ஆகையினால கவனத்தோடு நோட் பண்ணி வச்சுங்க. सम्यक दृष्टि परम वैभवशाली राजा दशरथ अपने राज्य को तृण समान मानते थे. தசரதனும் நற்காட்சியாளன், தன்னுடைய அரசாட்சியில் அவனுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. இப்படிப்பட்ட புலன் சுகத்தை எல்லாம் அவன் திருணமாக மதித்து வைராக்கியத்தோடு அரசாட்சியை நடத்தி வந்தான்.
பல்வேறு விதமான ஜினாலயங்களை எழுப்புவது, பழைய புராதன கோயில்களை எல்லாம் ஜீர்ணோத்தாரம் செய்வது, பூஜைகளுக்கான வழிவகை செய்வது, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசவையிலே தத்துவ சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு நாரதர் வந்தார். அந்த நாரதர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்று சொல்றார். அந்த ஆபத்து யாரிடமிருந்து வந்தது என்றால், தசானனன் என்று சொல்லக்கூடிய 3 கண்டத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணன் என்று நாம் இன்று அழைக்கின்றோமே, அவர் மூலமாக உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்றால், உடனே அது என்ன என்று வினவும் போது அப்பொழுது அந்த நாரதர் சொல்றார், சாகர புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நிமித்த ஞானி தசானனிடம், தசானனன் என்றால் ராவணன் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், 10 தலை உடையவர் என்றதாக உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே அவருக்கு 10 தலை கிடையாது. ஆனால் அது எதனால தசானன் பேர் வந்ததுன்னு பின்னாடி வரும், அங்க பாத்துக்கலாம். ஆக தசானன் என்றால் ராவணன். ஆக ராவணனிடம் சென்று சாகர புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நிமித்த ஞானி, ஜோதிடத்தை அறியக்கூடிய ஒரு நிமித்த ஞானி சென்று, உனக்கு மரணம் தசரதனுடைய பிள்ளையாலும் ஜனகனுடைய மகளாலும் உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக மரணம் வரும் என்றால் இவர்களால் தான் உனக்கு மரணம் என்று சொல்லிய உடனே தசானனன் மிகுந்த கவலை அடைந்திருந்தான். அந்த கவலையின் காரணமாக அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த போது அவனுடைய தசானனுடைய, அதாவது ராவனுடைய தம்பி விபீஷணன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அந்த தசரதனையும் ஜனகனையும் கொன்று விட்டு வந்து விடுகிறேன். அவங்க இருந்தாதானே அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், அவங்களால உங்களுக்கு ஆபத்து. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களை நான் கொன்று விட்டு வந்து விட்டேன் என்றால் உங்களுக்கு அப்படிப்பட்ட கவலையே ஏற்படாது என்று சொல்லி அந்த விபீஷணன் என்பவன் உடனே ஒற்றர்களோடும் துணைக்கு படை வீரர்களையும் எல்லாரும் அழைத்து கொண்டு அந்த தசரதன் எங்க இருக்கிறான், ஜனகன் எங்க இருக்கிறான் என்பதை அவங்களுக்கு தெரியாது. அவங்க இலங்கையில் இருக்காங்க. ஆகையினால இவர்களை தேடி வடதிசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு இடத்துல கேட்கிறாங்க, இது எங்க ஜனகன்ன்றது யார், தசரதன்றது யாருன்னு கேட்டுக்கொண்டே காடுகளிலும் மலைகளிலும் இப்படியாக வந்தவர்கள் ஒரு இடத்திலே நாரதர் அங்கே எதிர்படுகிறார். இந்த நாரதரிடம் கேட்கிறார்கள், தசரதன் அயோத்தியா அரசன் எங்க இருக்கிறான், அது எந்த திசையில் என்றெல்லாம் கேட்கும் பொழுது நாரதர் எனக்கும் தெரியாது, நான் கேட்டு விசாரிச்சு உங்களுக்கு தகவல் சொல்றேன் என்பதாக கோரிவிட்டு சென்று விடுகிறார். அதன் பிறகுதான் அவருக்கு என்ன, எதற்காக இவர்கள் வருகிறார்கள் என்ற காரணம் தெரிந்தவுடன் முன்பாகவே சென்று தசரதனிடமும் ஜனகனிடமும், நீங்கள் உஷாராக இருக்கணும், இப்படி உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, உங்களை கொல்வதற்காக ராவணனுடைய தம்பி விபீஷணன் ஒற்றர்களோடும் படை வீரர்களோடும் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். அதன் பிறகு தசரதன் மிகுந்த கவலை அடைகிறான். என்ன செய்வது என்று புரியவில்லை. தன்னுடைய மந்திரியை அழைக்கிறார். அவருக்கு மிகவும் நம்பிக்கையான சுவாமி பக்த மந்திரி சமுத்திர ஹிருதயன் என்று பெயர். அந்த மந்திரியை அழைத்து என்ன செய்யலாம் என்று கேட்க, அப்புறம் மந்திரியும் அமைச்சனும் அவருக்கு தைரியப்படுத்தி, நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி, உங்களை போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கி இங்கு நாங்கள் அரசவையில் அமைத்து விடுகிறோம், நீங்கள் சிறிது நாட்களுக்கு வெளியிலே எங்காவது சென்று விடுங்கள் என்று கூற அமைச்சனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தசரதன் நகரத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார். மாறு வேஷத்திலே, நான் தான் தசரதன் என்று தெரியாத அளவு மாறு வேஷம் கொண்டு வெளியிலே சென்று விடுகிறார். இதே மாதிரி ஜனகன் என்பவரும் தன்னுடைய அமைச்சனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு அவரும் வெளியிலே மாறு வேஷத்தில் சென்று விடுகிறார். இப்படி இருவருமாக மாறு வேஷத்தில் சென்று விட, இவர்கள் எந்த உருவத்தில் இருப்பார்களோ அதே உருவத்தில், யாரும் அறியாத வகையில் அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை உருவாக்கி அதிலே இந்த ரத்தம் எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உடல் அமைப்பை அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்து சிறிதும் யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் அதை உருவாக்கி அந்த சிம்மாசனத்திலே அவரை அமர்த்தி விட்டார்கள். அதன் பிறகு அந்த
விபீஷணனுடைய ஒற்றர்கள் மற்றும் உடனிருந்த படை வீரர்கள் அவர்கள்லாம் அங்கே வருகிறார்கள், அயோத்திக்கு வருகிறார்கள், தசரதன் இந்த அரசவையில் செல்கிறார்கள். சென்று தசரதனையும் அதே போல அங்கு ஜனகன் இருவரையும் தான் வாளால் அந்த அவருடைய அந்த பிம்பத்தை படிமையை வாளால் வீழ்த்த அதிலிருந்து ரத்தமும் கசிய உடனே ஜனகன் வீழ்ந்தான், தசரதன் வீழ்ந்தான், நாம் அவர்களை கொன்று விட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு திரும்பி அந்த தகவலை விபீஷணனிடம் சொல்லி விடுகிறார்கள். விபீஷணனும் அதை கண்டு மகிழ்ந்து, இனி நம்முடைய அண்ணனுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, நாம் வெற்றி கண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சியோடு அவனும் திரும்பி இலங்கையை சென்று விட்டார். இப்பொழுது குருஜியை அந்த ராமாயணம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குருஜியை பார்த்து ஒரு சீடன் கேட்கிறான், மாணவன் கேட்கிறான், தசரதன் ஜனகன் எல்லோருமே அரசர்கள் என்றால் அவர்களுக்கு வீரம், க்ஷத்திரிய குணம் இதெல்லாம் இருக்கணும். ஒரு சாதாரண வேறொரு நாட்டவன் இவர்களை அழிப்பதற்காக வருகிறான் என்றால் அப்பொழுது அவர்கள் அதை எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர இப்படி பயந்து போய் இவர்கள் மாறு வேடத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி அரசனாக க்ஷத்ரியனாக இருக்கிறது, எப்படி இவர்களுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வு பயம் எல்லாம் வருகிறது என்று கேட்க அதற்கு அந்த குருஜியும் சொல்றார், நீ சொல்வது உண்மைதான், க்ஷத்திரியர்கள் எதிர்கொண்டு எதிரியை வீழ்த்துவதற்காகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த தருணத்தில் தசானன் என்று சொல்லக்கூடிய அந்த ராவணன் 3 கண்டத்திற்கு அரசனாக மிகப்பெரிய வீரனாக ஆட்சி புரிந்து வருகிறான். அவனுடைய சக்தி மிகவும் அதிகமாகும். அப்படிப்பட்ட அதிக சக்தி படைத்த வித்யாதர அரசன் அவன் முன்பு நாம் நின்று எதிர்த்து போரிட்டால் உண்மையிலேயே நமக்கு வெற்றி தோல்வி என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை வெல்வது அவ்வளவு எளிமை அல்ல. அதே நேரத்தில் 2 தரப்பு படை வீரர்களும் தேவையில்லாமல் இந்த போர் காரணமாக அழிந்து மடிவார்கள். அதனால் ஹிம்சை அதிகம் ஏற்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட போர் தேவையில்லை, எப்படியாவது நாம் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஒரு முடிவை எடுத்தார்கள். உண்மையிலேயே எதிரியுடைய பலத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதுதான் அரசனுடைய தன்மையும் குணமும் ஆகும். அந்த விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை அவர்கள் எதிர்கொள்ளாமல் மிகவும் பகுத்தறிவோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர்வதை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்று கூறி அதற்கு ஒரு சமாதானத்தை கூறினார். அதன் பிறகு அன்றைய கதை அதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் 2ஆம் நாள் அதே போல அவை கூடுகிறது. அங்கு அறவுரை தொடர்கிறது. 2ஆம் நாள் கதை இப்பொழுது பார்க்கலாம். दूसरे दिन कथा को आगे बढ़ाते हुए गुरुजी ने कहा, 2ஆம் நாள் கதை மேலும் விரித்து கொண்டு தொடர்ந்து சொல்கிறார். जब विद्युत विलसित नामक विद्याधर के माध्यम से लंकाधिपति दशानन के भाई विभीषण की पता चला कि उनके आदेश अनुसार दशरथ व जनक की हत्या कर दी गई है, तो वह भाई के स्नेहवश किए गए इस दुष्कृत्य पर भी अपने आप को कृतकृत्य मानता हुआ लंका वापस लौट गया. ஆக இந்த விபீஷணனுக்கு வித்யுத் விலசித் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன் அவன் தான் ஜனகனும் தசரதனும் அழிக்கப்பட்டு விட்டார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை விபீஷணனுக்கு போய் சொல்ல விபீஷணன் அதை அறிந்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டு இலங்கைக்கு திரும்பி விடுகிறான். அதன் பிறகு இது இப்படிப்பட்ட செயல் கொடிய செயல் என்று நினைக்காமல் தன் அண்ணனுக்காக இந்த செயலை செய்தோம் என்று செய்து அந்த செயலில் நாம் வெற்றி கண்டோம் என்று எண்ணி அந்த வெற்றி உணர்வோடு திரும்பி விடுகிறான். அதன் பிறகு சிறிது நாள் கழிகின்றன. ஆனால் இங்கு இவனுக்கு கோபம் காரணமாக, அண்ணன் மீது இருந்த பாசம் காரணமாக இப்படிப்பட்ட தகாத செயலை செய்திருந்தாலும் சிறிது நாள் கழிந்த பிறகு அவனுடைய மனதிலே இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுகிறது, நாம் செய்தது தவறு, உண்மையிலேயே இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்க கூடாது என்றெல்லாம் அவன் கருதுகிறான். நாம் சிறிதும் சிந்திக்காமல் இப்படி ஒன்றும் அறியாத ஒரு அப்பாவி அரசனை நாம் கொன்றுவிட்டோமே, இப்படிப்பட்ட
அவர் என்ன தவறு செய்தார், அவருடைய தவறு எதுவுமே இல்லையே என்று சொல்லி இப்படியெல்லாம் அவன் சிந்தித்து ஒரு எந்த பாவமும் செய்யாத இரு அரசர்களை கொன்று விட்டோம் என்ற அதே எண்ணத்திலே மீண்டும் மீண்டும் பశ్చాத்தாபம் செய்து கொண்டு இறுதியிலே இனி நான் எக்காரணம் கொண்டும் எந்தவித பாவமும் செய்யாத ஒருவரை தண்டிக்க மாட்டேன், அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் எந்தவித தீங்கையும் நான் நினைக்க மாட்டேன், அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னுடைய பகைவனாக இருந்தாலும் அவனிடம் கூட நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன், அவனையும் நான் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் இப்படியெல்லாம் அவன் மனதுக்குள்ளே ஒரு உறுதிப்பாட்டை கொண்டு அதன் பிறகு மீண்டும் இப்படியே சிந்திக்கின்றான். இப்பொழுது என்ன செய்வது, நான் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து விட்டேன், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மீண்டும் நமக்கு கைக்கு வரப்போவதில்லை, அது போல நான் செய்த இப்படிப்பட்ட செயல் ஏற்கனவே செய்து முடிந்து விட்டது, இனி நான் அதற்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை உயிர்ப்பிக்க முடியாது, போனது போனது என்று சொல்லி இப்ப இனிமேலாவது அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் திட மனப்பான்மையுடன் இப்படிப்பட்ட உறுதிமொழிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். என்னுடைய எதிரி நியாயமான முறையில் இருந்தால் அவனை கூட நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் அவன் நியாயத்தோடு செயல்படுகின்ற எதிரியையும் நான் அரவணைத்து செல்வேன் என்றெல்லாம் மனதில் நினைத்துக் கொள்கின்றான். இப்படி விபீஷணன் மனதிலே இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஓட்டிக்கொண்டு அதன் பிறகு ஜனாலயத்திற்கெல்லாம் செல்வது, சுவாத்தியாயம் செய்வது, அறத்தில் அதிகமாக ஈடுபடுவது, இப்படியெல்லாம் செயல்படலாயினான். அதன் பிறகு மந்திரிகள் அவர்கள் என்ன யோசனை தெரிவித்தார்களோ அந்த யோசனைப்படி இங்கு ஜனகனும் மற்றும் தசரதனும் இறக்கவில்லை, நல்ல முறையில் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அங்கு இருக்கக்கூடிய அரண்மனை வாசிகளுக்கு கூட இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள் என்றுதான் எல்லோரும் நம்பினார்கள். என்ன செய்வது என்று எல்லோரும் அழுதி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் உண்மையில் தசரதனும் ஜனகனும் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்த பிறகு மக்கள் அழுது புரண்டவர்கள் எல்லாம் மீண்டும் மகிழ்ச்சியுற்றனர். இப்படியாக தசரதனும் ஜனகனும் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்தார்கள். இப்படி சீதை, ராமர், ஜனகர், தசரதர் இவர்களுடைய கதையை சுருக்கமாக சொன்னார். இப்பொழுது குருஜியிடம் அந்த இன்னொரு மாணவன் கேட்கிறான், நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, ஆனா இப்ப திடீர்னு ராவணன் ஒரு நடுவில் கொண்டு வந்தீங்களே, அந்த ராவணன் யார், அவருடைய வரலாறு என்ன, இந்த தசானனுடைய கதையை விரிவாக சொல்லுங்கள் என்று கேட்க அதுக்கப்புறம் குருஜி சொல்றார், दशानन के वंशजों के पास लंका और अलंकारोदय द्वितीय तीर्थंकर अजितनाथ के समय से चली आ रही थी. அந்த தசானனுடைய குலத்தை சார்ந்தவர்கள், அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய வம்சம் பரம்பரை இரண்டாவது தீர்த்தங்கர் அஜித்தநாதர் காலத்திலிருந்து வருவதாக சொல்கிறார். ஆக அஜித்தநாதர் காலத்திலிருந்து இந்த ராவணர் அல்லது தசானனுடைய வம்ச பரம்பரை வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அஜித்தநாதர் காலத்திலே இவருடைய என்ன சொல்லுவது, தாத்தாக அந்த வம்சத்தை சேர்ந்த முன்னோர்கள் அவர்கள் இலங்கையும் அலங்காரோதை என்றது ஒரு பாதாளத்தில் இருக்கக்கூடிய இலங்கைன்றாங்க. ஆக 2 இலங்கை இருந்திருக்கு. ஒன்று இலங்கை, மற்றொன்று பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை. அந்த பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை யாரும் ஈஸியா போய் அடைய முடியாது, அப்படி ஒரு இடம் அது. ஆகையினால இந்த 2யுமே, இலங்கை மற்றும் பாதாள இலங்கை, அதுக்கு பெயர் அலங்காரோதை என்று சொல்கிறார்கள். இந்த 2க்கும் இவர்களுடைய ராவனுடைய முன்னோர்கள் தான் அரசனாக இருந்து இருக்கிறார்கள். அது அஜித்தநாதர் காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றார். एक समय की बात है कि पूर्वजों से चले आ रहे वैर के कारण राजा सहस्रनयन व राजा पूर्ण मेघ में घमासान युद्ध हुआ. அதாவது இவர்களுடைய முன்னோர்கள், அஜித்தநாதர் காலத்துல இவருடைய முன்னோர்கள் ஒரு முறை 2 அரசர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வைரத்தின் காரணமாக, விரோதத்தின் காரணமாக போர் மூண்டது. அதுல ஒருவர் சஹஸ்ரநயனன் என்று ஒரு அரசருக்கு பெயர்,
இன்னொரு அரசனுடைய பெயர் பூர்ணமேகன். ஆக சஹஸ்ரநயனுக்கும் பூர்ணமேகனுக்கும் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய போர் நிகழ்ந்தது. அந்த போரிலே சஹஸ்ரநயனன் இரண்டாவது சக்கரவர்த்தியாகிய சகர சக்கரவர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜித்தநாதர் காலத்துல தோன்றிய சக்கரவர்த்தி பெயர் சகர சக்கரவர்த்தி. அந்த சகர சக்கரவர்த்தியினுடைய துணை கொண்டு என்ன செய்தாரு? பூர்ணமேகனை யுத்தத்திலே கொன்று விட்டார். பூர்ணமேகனை பிடித்து அவரை கொலை செய்து வீழ்த்தி விட்டார். அதன் பிறகு அந்த அரசையும் அவர் கைப்பற்றி விட்டார். கைப்பற்றிய பிறகு அந்த பூர்ணமேகனுடைய மகன் மேகவாகனன், அந்த மேகவாணனையும் அந்த வம்சத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல மேகவாணனையும் கொள்வதற்காக அவனை துரத்தி செல்லுகின்றார். அப்படி துரத்தி செல்லுகின்ற சஹஸ்ரநயனன் இறுதியாக எங்க போய் அடைகிறாங்க? மேகவாகனன் பயந்து ஓடி சென்று இரண்டாவது தீர்த்தங்கருடைய அஜித்நாதர் சமோசரணத்துல போய் சேர்ந்துடுறார் மேகவாகனன். பின்னாடி தொடர்ந்து துரத்தி சென்ற அந்த சஹஸ்ரநயனனும் அந்த சமோசரணத்தை போய் சேர்றார். ரெண்டு பேரும் சமோசரணத்தை சென்று சேரும் பொழுது, சமோசரணத்துல போனா உங்களுக்கு தெரியும், யாருக்குமே அந்த வைர விரோத பாவம் ஏற்படாது. எதிரி கூட அங்க போன உடனே அமைதியை தழுவான். ஆக அப்படி இருவரும் சமோசரணத்தில் சென்ற உடனே அமைதியாகி விடுகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் ஒரு சமதாபாகம் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் வரல. இப்படி சென்ற பிறகு அங்க என்ன ஆச்சு? ரெண்டு பேருமே தர்மங்கேக உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க. शत्रु से भयभीत विद्याधर मेघवाहन को देखकर वहां उपस्थित राक्षसों के इंद्र भीम को जाति स्मरण हुआ. இந்த பகைவனால பயந்து ஓடி வந்த மேகவாகனனை பார்த்து ஒரு வித்யாதரன், அவனுக்கு என்ன ஜாதி ஸ்மரணம் வந்துதான். அந்த வித்யாதரனுடைய பேரு பீமன். அவன் ராட்சசர்களுக்கெல்லாம் இந்திரனாக திகழ்பவன். அப்படிப்பட்ட பீமன் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன், அவனுக்கு ஜாதி ஸ்மரணம் வந்தது. ஜாதி ஸ்மரணத்துல அவன் என்ன காண்கிறான் என்றால், இந்த வாகனன் என்பவன் முற்பிரிவிலே எனக்கு மகனாக இருந்தான். ஆகையினால் இப்பொழுது இந்த எதிரியை கண்டு பகைவனை கண்டு பயந்து சக்தியின்றி, எதிர்க்கும் சக்தியின்றி இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அவன் மீது கருணை கொண்டு அவனுக்கு அரசாட்சி ஏன் கொடுக்கிறான்? தன்னிடம் இருந்த அரசாட்சியை கொடுக்கிறான். அதே நேரத்தில் முற்பிறவில் இருந்த அந்த சிநேகத்தின் காரணமாக அந்த ராட்சச தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை அவனிடம், அந்த பொறுப்பை அந்த தீபத்திற்கு இவனே அரசனாக ஆக்குகிறான் அந்த பீமன் என்று சொல்லக்கூடிய வித்யாதரன். அதோடு அவனிடத்திலே ஒரு ரத்னமயமான ஒரு ரத்தின மாலை, அந்த பல ரத்தினங்கள் மிளிரக்கூடிய மாலை ஒன்றையும் அவனுக்கு கொடுக்குறான். அது மிகப்பெரிய பவர்ஃபுல் மாலை, மிகவும் பவர் அதுல இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாலையை கூட தேவர்கள் எல்லாம், நாககுமார தேவர்கள் எல்லாம் அதை காப்பாற்றி வைத்து வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற மிகவும் சக்தி வாய்ந்த ரத்தின மாலையையும் ராட்சச தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவையும் அந்த மேகவாகனுக்கு அளித்து அவனுடைய துன்பத்தை போக்குகிறான் அந்த பீமன் என்று சொல்லக்கூடிய வித்யாதரன். அதுக்கப்புறம், ஒருவேளை உனக்கு எதிரியால் பயம் வருகிறது என்றால் அச்சம் காரணமாக இங்கும் அங்கும் ஓட வேண்டாம். நீ பாதாள இலங்கை என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த பாதாள இலங்கையில் சென்று நீ ஒளிந்து கொண்டால் உன்னை யாரும் அந்த இடத்தை யாரும் எளிதாக வந்து அடைய முடியாது. யாரும் உன்னை எந்த எதிரியும் உன்னை துன்புறுத்த முடியாது என்று அந்த பாதாள லங்கையையும் அவனிடத்தில் ஒப்படைக்கிற அந்த பீமன் என்று சொல்லக்கூடிய வித்யாதரன். அந்த பாதாள லங்கைக்கு தான் அலங்காரோதை என்று பெயர். இப்படி அது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவோ ராட்சச வித்தைகளை எல்லாம், இந்த வித்யாதர வித்தைகள் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட வித்தைகளை எல்லாமும் அந்த மேகவாகனுக்கு அந்த பீமன் அளிக்கின்றான். அதன் பிறகு மேகவாகனன் விருப்பம் போல் செல்லக்கூடிய காமக என்ற வித்தையை பயன்படுத்தி விமானம் மூலமாக ஆகாயத்தில் சென்று இலங்கையை அடைகிறான். இப்படி இலங்கை மற்றும் அந்த பாதாள இலங்கை என்று சொல்லக்கூடிய அலங்காரோதை இரண்டுக்கும் இந்த தசானனுடைய முன்னோர்கள் அரசனாக ஆக்குகிறார்கள். இந்த மேகவாகனன் என்பது தசானன் என்று சொல்லக்கூடிய ராவனுடைய முன்னோர், அஜித்தநாதர் காலத்தில் இருந்தவர். இவங்க தசானனன் முனுசுர தீர்த்தங்கர்
காலத்துல 20வது தீர்த்தங்கர் காலத்துல வந்திருக்கிறார். அவருடைய முன்னோர்கள் அஜித்தநாதர் காலத்திலிருந்தே இலங்கையை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த கதை மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். त्रिकुटाचल पर्वत के नीचे बसी दक्षिण दिशा की आभूषण स्वरूप लंका नगरी में मेघवाहन ने अपनी रक्षा में समर्थ राक्षसों के इंद्र भीम द्वारा प्रदत्त विद्याओं के बल से बहुत समय तक सुखपूर्वक राज्य करने के पश्चात अपने पुत्र महारक्षक को राज्य देकर दीक्षा ले ली. இந்த மேகவாகனன் நீண்ட நாள் அந்த இலங்கை எங்க இருக்குதுன்னு சொன்னாக்க திரிகுட்டாச்சலம் என்று சொல்லக்கூடிய மலையினுடைய தென் பகுதியில இருக்குது. திரிகுட்டாச்சலம் என்று சொல்லக்கூடிய மலையின் தென் பகுதியிலே அலங்காரமாக இருக்கக்கூடிய இலங்கைக்கு அரசனாக ஆகி நீண்ட நாள் ஆட்சி புரிந்து இந்த பீமன் என்று அளித்த அனைத்து வித்தைகளையும் மற்றையும் பயன்படுத்தி மிகவும் இன்பமாக இருந்த பிறகு ஒரு நாள் தன்னுடைய மகன் மகாரக்ஷன் என்பவனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு தீட்சையை மேற்கொண்டு விடுகிறார் இந்த மேகவாகனன். इसी वंश में बहुत काल बाद राक्षस नाम के प्रभावशाली राजा हुए. அதன் பிறகு இப்படியே தொடர்ந்து காலம் பல கழிய அதே வம்சத்திலே ராட்சசன் என்ற பெயருடைய ஒரு வலிமை வாய்ந்த அரசன் தோன்றுகிறான். அந்த ராட்சசன் என்ற பெயருடைய அரசன் தோன்றியதிலிருந்துதான் இந்த தசானனுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் முன்னோர்கள் எல்லோரும் ராட்சச வம்சத்தை சார்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கு முன்பு வரை ராட்சசன் என்ற அவர்களுடைய முன்னோர்களுக்கு அப்படி யாரும் அடைமொழி பயன்படுத்தவில்லை. ஆனால் ராட்சசன் என்று சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு அரசன் வந்த பிறகு அவனுக்கு பிறகு வந்த அனைவரையும் ராட்சச வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று கருதினார்கள். மக்கள் அப்படியே அழைத்தார்கள். ஆனால் உண்மையில் ராட்சசன் என்றால் இப்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ராட்சசர்கள் அல்ல. ராட்சசர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள். இதோட நீங்க கணம் இந்த ஜோதிடர்கள்லாம் கேட்டீங்கன்னா ராட்சச கணம், தேவகணம், மனித கணம் அப்படி எல்லாம் கணங்கள் சொல்லுவாங்க. இப்ப ராட்சச கணம்னாக்கா ராட்சச கணத்துல பிறந்தவங்க ராட்சசனா இருப்பாங்கன்ற அப்படி கிடையாது. இல்லை அவங்க ராட்சசனும் கிடையாது. இது ஒரு வம்சம், குலம். ஆக அந்த அடிப்படையில அவர்களை ராட்சசன் என்று சொன்னார்கள். ஆக ராட்சச வம்சி சபி வித்யாதர் ஹம் தும் ஜேசி மனுஷ ராட்சஸ் நஹி சொல்றார். இந்த ராட்சசன் என்பவர்கள் அந்த வம்சத்தில் தோன்றியவர்கள் எல்லோரும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே தவிர நாம் நினைக்கின்ற மாதிரி ராட்சசர்கள் அல்ல. राक्षस द्वीप के रक्षक होने से वहां रहने वाले सभी विद्याधर राक्षस कहलाने लगे. ஆக அந்த தீபம் ராட்சச தீபம்னு அப்ப பேர் இருந்திருக்கு. ஆகையினால அதை அவர்கள் பாதுகாத்து வந்ததன் காரணமாகவும் அந்த தீவில் இருந்தவர்களையும் ராட்சசர்கள் வித்யாதரர்கள் என்று கூறினார்கள். அவர்கள்லாம் வித்யாதரர்கள், வித்யாதர மனிதர்கள். ये सभी विद्याधर माया व पराक्रम से युक्त थे तथा विद्या बल और महाक्रांति के धारक थे. இவர்கள் எல்லோருமே பல்வேறு விதமான வித்தைகளை கொண்டிருந்ததால் தான் அவர்களுக்கு பெயர் வித்யாதரர் என்றே பெயர் வழங்கலாயிற்று. ஆகையினால வித்தைகளை உடையவர்கள், ஆகாயத்தில் செல்லக்கூடிய வித்தை, இப்படி பல்வேறு விதமான வித்தைகள், மாயைகள் இவற்றையெல்லாம் கொண்டும் அதே நேரத்தில் நல்ல வல்லமை பொருந்திய, ஆற்றல் பொருந்திய, சக்தி பொருந்தியவர்களாகவும் இவர்கள் திகழ்ந்தார்கள். ராட்சச வம்சமே ராஜா ராட்சஸ் கே பாத் அநேகோ ராஜா ஹுயே. அதுக்கப்புறம் ராட்சசன் என்ற அரசன் சென்றான். அதன் பிறகும் பல்வேறு அரசர்கள் தோன்றினார்கள். ஜோ அப்னே புத்திரக்கோ ராஜ்ய தேக்கர் தீட்சா தாரன் கர்த்தே ரஹே. ஒவ்வொருவரும் இறுதி காலத்திலே தீட்சை மேற்கொள்வார்கள், தன்னுடைய மகனுக்கு அரசாட்சியை தந்து விடுவார்கள். இப்படியாக அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. उनमें से कुछ तो अपने उग्र तप द्वारा मोक्ष गए एवं सभा सिद्धि एवं स्वर्गादि गए. அவர்களுள் எத்தனையோ பேர் உயர்ந்த தவத்தாலும் மோட்சத்தையும் பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் சர்வார்த்த சித்தியை அடைந்திருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் மற்ற தேவ கதியையும் அடைந்திருக்கிறார்கள். இப்படி அதில் தோன்றியவர்கள் எல்லோரும் நல்லவர்கள், மனிதர்கள் தான். முக்தி பெறும் தகுதி படைத்தவர்கள் கூட அந்த வித்யாதர உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். कालांतर में पाताल लंका में सुकेश नामक राजा हुए जिनकी इंद्राणी नामक पत्नी से 3 पुत्र हुए. அதன் பிறகு காலங்கள் பல செல்ல பாதாள இலங்கையிலே சுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் தோன்ற அந்த அரசனுக்கு இந்திராணி என்று சொல்லக்கூடிய ஒரு ராணி அரசி இருந்தால் அந்த அரசிக்கு 3 பிள்ளைகள் தோன்றினார்கள். மாலி, சுமாலி, மால்யவான் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூவருமே இளமை பருவத்தை அடைந்த பிறகு தந்தை சொன்னார், நீங்கள் எல்லாம்
விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்காவது சென்று விட்டீர்கள் என்றால், கிஷ்கிந்தாபுரம் நோக்கி சென்றீர்கள் என்றால், அங்கு தென் பகுதியிலே ஒரு கடல் இருக்கிறது. அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொல்றார். அது ஏன் என்று அவர்கள் காரணம் வினவ, அப்பொழுது सुकेशन சொல்றார், लंकापुरी दूसरे तीर्थंकर अजितनाथ के समय से अपने वंश में चली आ रही थी, पर बाद में अशनिवेग और अपना युद्ध हुआ और उसने लंका जीत ली. அப்போ அவர் சொல்றார், சுகேஷன் சொல்றாரு, நாம அஜித்தநாதர் காலத்திலிருந்து இந்த இலங்கையில அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இடையிலே ஒரு மிகப்பெரிய போர் வந்தது. அந்த போரின் காரணமாக அசனிவேகன் என்று சொல்பவன் நமது முன்னோர்களோடு போரிட்டு இலங்கையை அவன் வெற்றி கொண்டான். எனவே இலங்கை அவன் கைக்கு சென்று விட்டது. எனவே इस समय निर्घात नामक अत्यंत क्रूर और बलवान विद्याधर उसकी रखवाली करता है. இப்பொழுது அந்த இலங்கைக்கு அதிபதியாக நிர்காத்தன் என்று சொல்லக்கூடிய மிகவும் கொடிய அரசன் அதை பாதுகாத்து வருகிறான் இலங்கையை. ஆகையினால சுன்கர் மாலினே குரோதித் ஹோக்கர் நிர்காத் பர் ஆக்கிரமணம் கியா. இதை கேட்ட உடனே மாலிக்கு மிகுந்த கோபம் வந்தது. மூத்த மகன், அவனுக்கு கோபம் வர அவன் உடனே படையெடுத்து சென்று நிர்காத்தனை வெற்றி கொண்டு இலங்கையை மீட்கிறான். இப்படி மீட்ட பிறகு அந்த பாதாள லங்கையில் இருந்தவர்களை தன்னுடைய குடும்பத்தினர், தாய், தந்தை, பெற்றோர் எல்லோரையும் இலங்கைக்கு அழைத்து வந்து இலங்கையிலேயே குடியேற்றுகிறான். இதன் பிறகு 3 பிள்ளைகள், மாலி, சுமாலி, மால்யவான், இவர்கள் மூவரும் விஜயார்த்த பர்வதத்தை நோக்கி செல்கிறார்கள். இடையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அரசுகளை எல்லாம் கூட போரில் வென்று அதன் பிறகு விஜயார்த்த பருவத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் தெற்கு ஸ்ரேணியில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாமும் வென்று தன்னுடைய அரச எல்லையை விரிவாக்குகிறார்கள். ராஜா சுகேஷ் ने कुछ दिन पूर्व सुखपूर्वक राज्य किया. இப்படி சுகேஷன் சில நாட்கள் நன்றாக நல்ல முறையிலே ஆட்சி செய்த பிறகு படே புத்திரம் மாலிக் ராஜ்ய தேக்கர் முனி தீட்சா லேலி. அதன் பிறகு தன்னுடைய மூத்த மகனாகிய மாலிக் அரசாட்சியை தந்து दीक्षाई मेरकोल्கிறார். उनके साथ उनके परम मित्र किष्किंधापुर के राजा किष्किंध ने भी अपने पुत्र सूर्यरज को राज्य देकर दीक्षा ले ली. அவர் தீட்சை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய நண்பர் கிஷ்கிந்தா என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய அரசர் கிஷ்கிந்தர் அவரும் தன்னுடைய மகனுக்கு அரசாட்சியை தந்து அவரும் தீட்சையை மேற்கொள்கிறார். இப்படி மாலி சுகேஷன் தீட்சையை மேற்கொண்ட பிறகு மாலி அரசனாகிறார். ராஜா மாலினே कुछ काल पर्यंत सुखपूर्वक राज्य किया. மாலியும் நீண்ட நாட்கள் இப்படி அரசாட்சி செய்த பிறகு कुछ दिनों बाद राजा इंद्र का बल पाकर कुछ विद्याधर राजा माली की आज्ञा भंग करने लगे. சில நாள் சென்ற பிறகு இந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், இந்திரன்னா அந்த நாம தேவர்கள் சொல்றோமே, சௌதர்மேந்திரன், ஈசானன், அந்த இந்திரன் இல்ல, இங்க ஒரு அரசனுடைய பெயரே இந்திரன். அந்த இந்திரன் மிகவும் வல்லமை பொருந்திய அரசனாக திகழ்ந்தான். அந்த இந்திரனுடைய பலத்தை வைத்துக்கொண்டு இந்த மாலி என்று சொல்லக்கூடிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வித்யாதரர்கள் எல்லாம் இவனுடைய பேச்சை கேட்காமல் அந்த இந்திரனோடு சேர்ந்து இவனுடைய ஆணையை மீற ஆரம்பித்தார்கள். இப்படி इंद्र विजयार्थ की दक्षिण श्रेणी में स्थित रत्नोपुर के राजा सहस्रार का बेटा था. இந்த இந்திரன் யார் என்றால், இந்த விஜயார்த்த பர்வத்தினுடைய தெற்கு ஸ்ரேணியிலே ரத்னபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்துக்கு அரசன் சஹஸ்ராரன். அந்த சஹஸ்ராரனுடைய மகன்தான் இந்த இந்திரன். அவன் என்ன செய்திருக்கான் என்றால், எப்படி சொர்க்கத்திலே தேவர்கள் எல்லா விதமான வைபவத்தோடும் கூடியிருக்கிறார்களோ அதே போல தன்னுடைய நகரத்தில் அனைத்து விதமான இந்திரலோகம் போல நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்திலே தன்னுடைய மனைவிக்கும் சச்சி என்ற பெயரையே வைத்து, இந்திரனுடைய மனைவி இந்திராணி, அதே பெயரையே இவனும் தன்னுடைய மனைவிக்கு வைத்து, அப்புறம் இவனிடம் இருந்த ஒரு யானை, அந்த யானைக்கும் எப்படி இந்திரனுடைய யானை ஐராவதம் என்று சொல்கிறோமோ அதுபோல இவனிடம் இருந்த யானைக்கும் ஐராவதம் என்ற பெயரையும் வைத்து தன்னை இந்திரனாகவே கருதி கொண்டிருந்தான். அதே போல இந்திரன் அவையில எப்படி ரம்பா, ஊர்வசி, மேனகா என்ற
நாட்டிய மங்கைகள் நடனம் ஆடுவார்களோ அதுபோல இவனுடைய அரசவையில் இருந்த நாட்டிய மங்கைகளுக்கும் அதே போலவே ஊர்வசி, மேனகா, ரம்பா என்ற பெயரை வைத்து இப்படி தான் ஒரு இந்திரன் என்ற அதே எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். இவனுக்கு மந்திரி, சேனாபதி, லோகபால் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். எப்படி தேவ உலகிலே இருப்பார்களோ அது போல இங்கும் அவன் அமைத்து கொண்டான். இப்படி பல்வேறு விதமான வைபவத்தோடு இந்த வித்யாதர அரசன், இவனும் வித்யாதர அரசன் தான், இப்படி இந்த வித்யாதர அரசன் இருந்து கொண்டு வித்யாதரர்களை தன்வயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படி வயப்படுத்துவதில் தான் சிலர் மாலியினுடைய ஆணையை கேட்காமல் அவன் பக்கம் செல்றாங்க. இவர்களும் வித்யாதரர்கள் தான், அவனும் வித்யாதரர் தான். ஆக சிலர் இங்கிருந்து பிரிந்து அங்கு சென்று விட்டார்கள். இதனால் கோபமுற்ற அந்த जिससे क्रोधित होकर महाबलवान राजा माली ने किष्किंधापुर के वानर वंशियों को साथ लेकर राजा इंद्र पर आक्रमण करने की तैयारी की. இதனால் கோபப்பட்ட மாலி தன்னுடைய பராக்கிரமத்தோடும் தன்னுடைய வலிமையோடும் கிஷ்கிந்தாபுரத்தில் இருக்கக்கூடிய, என்ன கிஷ்கிந்தாபுரம் இவருடைய நட்பு நாடு ஆகையினால் அங்க இருக்கக்கூடிய வானர வம்சம், வானர வம்சம்னாக்கா குரங்குன்னு நாம நினைச்சு கூடாது. இந்த வானர வம்சம்னா அந்த வம்சத்துக்கு பேர் வரணும். எப்படி இங்க ராட்சச வம்சம் சொன்னோமோ அது போல வானர வம்சம். அந்த வானர வம்சத்தை சார்ந்த மற்ற படை வீரர்களின் துணை கொண்டு இந்திரன் மீது படையெடுக்க முயற்சி செய்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான். அப்பொழுது राजा माली ने अपने अधीन समस्त विद्याधरों को युद्ध के लिए चलने को आज्ञा पत्र भेजे. தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து வித்யாதரர்களையும் போரில் பங்கு கொள்ளும்படியாக ஆணையிட்டான். அதுல சிலர் இவனுடைய ஆணைக்கு உட்பட்டு இவனோடு போர் புரிய தயாரானார்கள். ஆனால் ஒரு சிலர் ஏற்கனவே இந்திரனோடு தொடர்பு வைத்திருந்ததால் அவர்கள் இந்திரனிடமே சென்று விட்டார்கள். இப்படி இவன் கட்டளைக்கு உட்பட்ட வித்யாதரர்களையும் வானர வம்சத்தை சார்ந்த படை வீரர்கள் இவர்களை எல்லாம் கொண்டு இந்திரனோடு போர் புரிவதற்காக இந்திரனை இருக்கக்கூடிய அந்த ரத்னபுரத்தை நோக்கி செல்ல இருவருக்கும் மிகப்பெரிய போர் நிகழ்ந்தது. அந்த போரில் இந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன், அவனுடைய படையும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த படை என்பதன் காரணமாக विद्याधर देव राजा माली की सेना के विद्याधर राक्षस वस्तुतः ये देव और राक्षस नहीं अपितु वह सभी विद्याधर हम जैसे गति के जीव करते हैं. तो युद्ध में राजा इंद्र ने राजा माली को मार दिया. இப்படி இருவருக்கும் இடையே மிகுந்த போர் ஏற்பட அப்பொழுது அந்த போரிலே இந்திரன் மாலியை வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி விட்டான், கொன்று விட்டான். இப்படி शक्तिशाली राजा इंद्र द्वारा अपने भाई राजा माली को मरा देखकर और परिस्थिति की प्रतिकूलता का अनुभव कर नीति कुशल सुमाली समय की नजाकत देखकर परिवार सहित पाताल लंका में चला गया. தன்னுடைய மூத்த சகோதரன் மாலி கொல்லப்பட்டதை அறிந்த மற்ற சகோதரர்கள் இருவரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இனி நாம் எதிரியினுடைய பலத்தை அறியாமல் போர் புரிந்தால் இன்னும் நமக்கு சிரமம் தான் அதிகரிக்கும் என்று எண்ணி அவர்கள் எல்லோரும் பாதாள லங்கை எங்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட பாதாள லங்கைக்கு எல்லோரும் சென்று விட்டார்கள். उनके छोटे भाई माल्यवान ने राजा इंद्र की सेना को तब तक रोके रखा जब तक राक्षस वंशी वानर वंशी सेना सुरक्षित पाताल लंका में नहीं पहुंच गई. இவர்கள் எல்லாம் இலங்கையை விட்டு பாதாள லங்கைக்கு செல்லும் வரை சிறிய சகோதரன் மால்யவான் அந்த இந்திரனுடைய படையை தடுத்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க போய் சேர்ந்த பிறகு அவனும் திரும்பி வந்து விட்டான். இப்படி राजा इंद्र शत्रु को जीतकर गर्वपूर्वक पिता के पास गया तथा लंका का राज्य विश्रवस नामक राजा को दे दिया. அதுக்கப்புறம் வெற்றியின் களிப்பிலே அந்த இந்திரன் தன்னுடைய தந்தையிடம் சென்று நான் இலங்கை அரசனை வெற்றி கொண்டேன் என்று சொல்லி அதன் பிறகு அந்த இலங்கையை அவனுக்கு உட்பட்ட ஒரு அரசன், அவனுடைய எல்லைக்குட்பட்ட இன்னொரு அரசன் விஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் அவனுக்கு இலங்கையை தந்து நீ ஆட்சி புரிய என்று சொல்லி அவன் இலங்கையை அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டான். उधर पाताल लंका में राजा सुमाली के रत्नश्रवा नामक पुत्र हुआ. பாதாள லங்கை சென்ற பிறகு சுமாலி என்று சொல்லக்கூடியவனுக்கு இரண்டாவது மகன், அவனுக்கு ரத்னஸ்ரவா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறார். युवा होने पर वह विद्या साधने के लिए पुष्पक नामक वन में गया. அதன் பிறகு
அந்த ரத்னஸ்ரவா என்ற மகன் இளமை பருவத்தை அடைந்த பிறகு என்ன பண்றார், வித்தையை சாதிக்க வேண்டி பல்வேறு வித்தைகளை சாதிக்கணும் என்ற எண்ணத்தோட புஷ்பகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டிலே சென்று பயிற்சியை மேற்கொள்கிறார். कुछ दिनों पश्चात रत्नश्रवा का नियम समाप्त हुआ. சில நாள் கழிந்த பிறகு ரத்னஸ்ரவாவுடைய காலம் முடிவடைகிறது. உசே மானஸ்தம்பினி வித்யா சித்த हुई. அந்த மானஸ்தம்பினி என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தை அவனுக்கு கைவசமாகிறது. सिद्धों को नमस्कार कर उसने अपना ध्यान भंग किया तो सामने एक दिव्य सुंदरी को अकेले बैठे देखा. அப்பொழுது அவனுடைய அந்த பயிற்சி முடியும் பெறுவாய் சித்தர்களை வணங்கி அதன் பிறகு கண் திறக்கிறான். கண்ணை திறந்த பொழுது எதிரிலே ஒரு அழகான ஒரு பெண் ஒருத்தி அங்கே அமர்ந்திருந்தாள். ராஜானே பூச்சா கி தும் கௌன் ஹோ, நீ யார் என்று கேட்க, துமாரா கியா நாம் ஹே வஹா கியா கர் ரஹி ஹோ என்றெல்லாம் அவன் வினவு. நீ யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறாய், ஏன் தனியாக இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்க, அப்பொழுது அந்த பெண் சொல்கிறார், வியோம பிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய சிறிய மகள் நான் என்று சொல்ல, நீ என் பெயர் கேகசி என்று சொல்கிறார். ஆக என்னுடைய தந்தை அரசர், எனக்கு என்னுடைய தந்தை உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களை கணவராக அடையும்படி சொன்னார். எனவேதான் நான் உங்களை கணவனாக அடைவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அதை ரத்னஸ்ரவாவும் ஏற்றுக்கொண்டு மானஸ்தம்பினி வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த வித்தியின் பலத்தால் அந்த புஷ்பாந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்திலேயே காட்டிலேயே ஒரு நகரை உருவாக்கி அந்த நகரிலேயே கேகசியோடு விதிமுறைப்படி திருமணத்தை செய்து கொண்டு அங்கேயே அவன் தங்கியிருந்தான். ஒரு நாள் கேகசி இரவில் 4ஆம் ஜாமத்திலே 3 விதமான கனவுகளை காண்கிறான். அந்த 3 கனவுகள் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சிங்கம் கர்ஜனை செய்து கொண்டு மிகவும் பலம் பொருந்திய ஒரு யானையினுடைய கண்டஸ்தலத்தை தன்னுடைய கால்களால் கிழித்து எறிந்து கொண்டு மிக வேகமாக அது பூமி தரையை நோக்கி வந்து இந்த தாயினுடைய வயிற்றிலே வந்து சேருகிறது. அது முதல் கனவு. ஆக சிங்கம் ஒன்று தாயின் வயிற்றிலே, அதாவது தாய் என்றால் இங்கு கேகசி, கேகசினுடைய வயிற்றிலே வந்து சேருகிறது. அதன் பிறகு மற்றொரு கனவு, சூரியன் தன்னுடைய கிரணங்களால் கீற்றுகளால் இருட்டை நீக்கி கொண்டு அந்த சூரியனும் இந்த கேகசினுடைய கர்ப்பத்தை அடைவது போல கனவு. 3வது கனவு, குமுதினி என்று சொல்லக்கூடிய தாமரை மலர், அந்த இரவில் பூக்கும் தாமரை மலர், அது இவருடைய வயிற்றை வந்து அடைவதாக, வாய் வழியாக வயிற்றில் சென்று அடைவதாகவும், அதே போல முழுநிலவு சந்திரன், அந்த சந்திரனும் இவருடைய வயிற்றை அடைகிறதாக. இப்படி முழுநிலவு சந்திரன் அதாவது இரவில் பூக்கக்கூடிய தாமரை மலரை மலர் வைத்து இவளுடைய வயிற்றை சென்றடைகிறது. ஆக கனவுகள் 3 தான். ஒன்று சிங்கம் வயிற்றை அடைவது, மற்றொன்று சூரியன் வயிற்றை வந்து அடைவது, 3வது நிலவு. ஆக இப்படி 3 கனவுகளை அவள் காண்கிறாள். அந்த கனவை கண்டவுடனேயே அதற்குண்டான பயன் என்ன என்பதை அஷ்டாங்க நிமித்த ஞானியாக இருக்கக்கூடியவரை கேட்டு அந்த பயனை தெரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு 3 மகன்கள் பிறப்பார்கள். அதில் 3மே உலகத்தில் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதில் மூத்த மகன் மிகவும் பலசாலியாகவும் உன்னுடைய குலத்தை வளர்ச்சி செய்பவனாகவும் மிக பெரும் செல்வந்தனாகவும் திகழ்வான். அடுத்து பிறக்கக்கூடியவர் சூரியனை போன்று மிகவும் பிரகாசமாக இருப்பார். 3வது சந்திரனை போன்றவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி 3 பேருமே தங்களுடைய வல்லமை, பராக்கிரமம், ஆற்றல் இவற்றால் மிகுந்த செல்வந்தர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் அனைவரையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் பெயரை கேட்டு மக்கள் எல்லாம் நடுங்குவார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய ஆற்றல் பற்றிய கனவுதான் இது. அப்படிப்பட்ட 3 மகன்களை நீ பெற்றெடுக்க இருக்கின்றாய் என்பதாக அந்த கனவினுடைய பயனை சொல்கிறார். இன்மே பிரதம் புத்திர 8வாம் பிருத்திநாராயண் ஹோகா.
அதிலே மூத்த மகனாக பிறக்கக்கூடியவர் இப்பொழுது பிரதி வாசுதேவராக வந்து பிறப்பார் என்பதையும் சொல்றார். ये जिस चीज की हट पकड़ेगा उसे नहीं छोड़ेगा. அவர் எதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறானோ அதை விடுறதில்லை. எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு பிடிவாத குணம் உடையவனாக இருப்பான். தீனோஹி புத்திர யுத்தக்கே நாம் சுன்கர் பிரசன்ன ஹோவங்கே. 3 பேருமே யுத்தம் என்றால் போர் என்றால் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட போரை கேட்டு மகிழ்பவர்களாக இருப்பார்கள். ये सुनकर रानी बोली कि हे नाथ, हम दोनों ही कोमल चित्त जनमार्गी हैं, फिर हमारे पुत्र क्रूर मार्गी कैसे होंगे. அப்பொழுது ராணி சொல்றா, நாம் இருவருமே மிகவும் மென்மையானவர்கள், ஜனமார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படி இருக்குமா என்று கொஞ்சம் மனதிலே அவருக்கு கவலை ஏற்படுகிறது ராணிக்கு. அப்பொழுது ராஜா சொல்றார், ये जीव अपने पुण्य पाप के अनुसार शरीर धारण करता है. हम तो निमित्त मात्र हैं. बहुत पुत्र बड़ा पुत्र जनमार्गी तो होगा पर किंचित क्रूर परिणामी होगा और दोनों छोटे पुत्र वीर महाधीर जनमार्ग में प्रवीण होंगे. இப்போ அவர் சொல்றார், மகன் பிறப்பதெல்லாம் நம்முடைய முற்பவத்தினுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்பவே அமையும். ஆகையினால இதுல நாம வெறும் நிமித்தம் தானே ஒழிய அவர்களுடைய புண்ணிய பாவம் தான் அதிலே முக்கியம். எனவே யார் எப்படிப்பட்ட வினையை கட்டி கொண்டிருக்கிறார்களோ அதற்கேற்ப வந்து பிறப்பார்கள். அதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. அதுல மூத்த மகன் ஜனமார்க்கத்தை பின்பற்றுவான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கொடிய உணர்வுகள் இருக்கும், குரூரமான பரிணாமங்கள் இருக்கும். ஆனால் மற்ற இருவரும் வீரனாகவும் தீரனாகவும் இருந்தாலும் ஜனமார்க்கத்தை பின்பற்றுபவர்களாகவே இருப்பார்கள் என்று ராணிக்கு ஒரு விதத்திலே ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக அரசர் சொல்லுகிறார். कुछ दिन पश्चात दशानन गर्भ में आए. கொஞ்ச நாள் கழிந்த பிறகு தசானனன் கர்ப்பத்தை அடைகிறார். அதே போல மாதாக்கு क्रूर इच्छाएं होने लगी. எப்போ தசானனுடைய ஆன்மா கர்ப்பத்தை அடைந்தது அப்பொழுது தாய்க்கு மிக கொடூரமான எண்ணங்கள்லாம் வந்துடும். இந்திரக்கே ஓப்பர் ஆக்ஞா சலானா சாத்தி. அவளுடைய விருப்பம் எப்படி இருந்ததுன்னா இந்திரனையே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், அவனுக்கு ஆணை பிறப்பிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் வர ஆரம்பிச்சுதான். வைரியோங்கே சேர்ப்பர் பயிர் ரக்கனா சாத்தி. அதே போல எதிரிகள் தலையில கால வைக்கணும்ன்ற எண்ணம்லாம் வந்துதான். கட்கமே முக தேக்தி. அதே போல இந்த வாழ் இருக்குது, போர்வாள், அந்த போர்வாள்ல தன்னுடைய முகத்தை பார்க்கலாம். கண்ணாடியில பார்க்கறதுக்கு பதிலா போர்வாள்ல முகத்தை பார்க்கலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு குரூரமான எண்ணங்கள்லாம் வந்ததான் அந்த ராவணன் கர்ப்பத்தை அடைந்த போது. इस प्रकार उद्यत चेष्टाओं के इच्छुक मां के यथा समय एक तेजस्वी बालक का जन्म हुआ. இப்படி பல்வேறு விதமான செயல்கள் சேஷ்டைகள் செய்ய எண்ணி அந்த தாய்க்கு ஒரு மிகவும் பிரகாசம் பொருந்திய ஒரு பாலகன் பிறக்கிறான். उसके जन्म होने पर मित्रों के यहाँ शुभ शकुन हुए. அவன் பிறந்த உடனேயே நண்பர்கள் மற்றவர்கள் எல்லா உறவினர்கள் எல்லா இடத்திலும் ஒரு நல்ல சகுனங்கள்லாம் ஏற்பட்டது. சத்ருவுக்கு அநேகம் உட்பாத் ஹுயே. எதிரிகளாக இருந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மிகப்பெரிய போராட்டம்லாம் நிகழ்ந்தது. ஆக இப்படி பிறக்கும் பொழுதே ராவணன் பிறக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்தன. ஆக நண்பர்கள் இருக்கும் இடத்தில் நல்லவை நடந்தன, எதிரிகள் எடுக்கும் இடத்திலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தன. पिता रत्नस्रवा ने उस बालक का जन्मोत्सव बहुत उत्साह से मनाया. ரத்னஸ்ரவா தன்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் சார்ந்த எல்லா விதமான விழா கோலங்களை எல்லாம் கொண்டு மிகவும் மகிழ்ந்திருந்தார். कुछ देर पश्चात माता पिता आश्चर्यचकित हो उस बालक को देखते ही रह गए, क्योंकि वह बालक राक्षसों के इंद्र भीम के द्वारा दिए उस हार से खेल रहा था. கொஞ்ச நாள் பொறுத்து தாய் தந்தையர் தன்னுடைய மகன் தான் அந்த ராவணன் ராட்சசன் தசானன், அவர் அந்த குழந்தை என்ன பண்ணுதான், முதல்ல சொன்ன பாருங்க, பீமன் என்பவன் மேகவாகனனுக்கு இந்த இலங்கையும் பாதாளங்கையும் கொடுத்து ஒரு மாலை, மிகப்பெரிய விலை மதிப்பெற்ற ஆற்றல் மிக்க ஒரு ரத்தின மாலை கொடுத்தானே, அந்த ரத்தின மாலை இன்னும் இருக்கு. அந்த ரத்தின மாலை நாககுமார தேவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த ரத்தின மாலையை எடுத்துக்கொண்டு இவன் விளையாடுவானா அந்த குழந்தை, யாரு, இந்த தசானன். அதை பார்க்கும்போது இந்த மாதிரி யாருமே இதுவரையும் விளையாடினது கிடையாது. ஆனால் இந்த குழந்தை விளையாடுவதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். बच्चे को सकुशल देखकर माँ ने
சீனே சே லகாக்கர் பியார் கியா. ஆக்சுவலா அந்த மாலை யாராவது எடுத்தாக அந்த மாலை வந்து பாம்பாயி அவங்களை கடிச்சு சாகடிச்சிடுமா. அப்படிப்பட்ட ஆற்றல் கிடைத்தது அந்த மாலை. ஆனால் அந்த மாலையோட விளையாடும் பொழுதும் இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகலை. அதை பார்க்கும் பொழுது தாய்க்கு மிகவும் ஆச்சரியம். ஆயிரக்கணக்கான நாககுமார தேவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த மாலை, இந்த மாலையோடு விளையாடி கொண்டிருந்தும் குழந்தைக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கொண்டு அந்த குழந்தையை தழுவி முத்தமிட்டு இருக்கிறாள் தாய். ஆகையினால என்னுடைய குழந்தை மிகவும் சக்தி பொருந்தியவன், பலம் பொருந்தியவன் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். हार की मणियों के बालक के 10 मुख देखकर पिता रत्नश्रवा ने उसका नाम दशानन रखा. அப்படி அந்த மணியோட விளையாடி கொண்டிருந்த போது அந்த மணியில இருந்த 10 மாலையில இருந்த 10 மணிகள்ல இந்த குழந்தையினுடைய முகம் தெரிஞ்சுதான். ஆக 10 மணிகள்ல 10 முகம் தெரிஞ்சதால இவனுக்கு பெயர் தசானனன், தசமுகன் என்று அந்த குழந்தையோட தந்தை ரத்னஸ்ரவா அப்படியே பெயர் சூட்டி தசானனன் என்ற பெயர் வந்தது. கொஞ்ச நாள் கழிந்த பிறகு கேகசிக்கு மீண்டும் சூரியனை போன்றவும் மிகவும் ஆற்றல் பொருந்திய பானுகர்மா, பானுகர்ண் இந்த பெயர்லாம் ஞாபகம் வச்சுங்க. பானுகர்ண என்ற பெயர் கும்பகர்ணனுக்காக சொல்ல வந்த பெயராகும். பத்ம புராண அடிப்படையில கும்பகர்ணனுக்கு பானுகர்ண என்ற பெயர். இதை எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கும் போது நீங்க மறந்துடக்கூடாது. பானுகர்ண என்ற பெயர். அதே போல நிலவை ஒத்த முகத்தை உடைய சந்திரனகா என்று சொல்லக்கூடிய ஒரு மகளும், அதே போல அழகு பொருந்திய மிகவும் நல்ல நிலையோடு இருக்கக்கூடிய விபீஷணன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் இவர்களுக்கு பிறக்குது. ஆக தசானனன் பிறந்த பிறகு சிறிது நாள் சென்ற பிறகு பானுகர்ணன், அதாவது கும்பகர்ணன், விபீஷணன், அதன் பிறகு இவர்களுக்கு மகளாக சந்திரனகா என்று சொல்லக்கூடிய. நாம என்ன பண்ணுவோம், நாம கேட்டிருக்கிறது சூர்பனகா, ஆனா இங்க சந்திரனகான் பேரு. இந்த மாதிரி எங்கெல்லாம் பேர் மாறி வருதோ அந்த பெயர்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அப்புறம் நினைவில் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் போட்டு கேட்டாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னையே கேட்டாலும் எனக்கும் ஞாபகம் இருக்காது. ஆகையினால்தான் சொல்றேன். முன்னையே சொன்னேன், கௌசல்யாவுக்கு அபராஜிதான் பேரு. அதே போல ராவணனுக்கு தசானனன்னு பேரு. அதே போல கும்பகர்ணனுக்கு பேரு பானுகர்ணன். விபீஷனுக்கு விபீஷணன் தான் பேரு. சூர்பனகாவுக்கு சந்திரனகான்னு பேரு. ஏன்னா சந்திரனை போன்ற முகம் இருந்ததால சந்திரனகான்னு பேர் வச்சாங்க. ஆக இப்படி சூரியனை போன்ற பராக்கிரமத்தை உடைய, பிரகாசத்தை உடைய மகனாக இருந்ததால பானு என்றால் சூரியன், ஆகினால பானுகர்ணன் என்று அவருக்கு பெயர். ஆக இப்படி எல்லாம் 10 முகம் அந்த ரத்ன மாலையில் தெரிஞ்சதால அவர் ராவணனுக்கு தசானனன்னு பெயர். இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்படி தசானனன் பிறப்பு, விபீஷணன் பிறப்பு, கும்பகர்ணன் பிறப்பு, சந்திரனகா பிறப்பு, இதோடு 2ஆம் நாள் கதை நிறைவு பெறுகிறது. மொத்தம் 21 நாள் கதை இருக்குதுல. நாம இன்னைக்கு இவ்வளவு நேரம் படிச்சு 2 நாள் கதையை தான் படிக்க முடிஞ்சது. முடிந்தவரை விரைவாக நாம் இந்த கதையை நிறைவு செய்ய முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு இதோடு இன்றைய கதையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி மங்கள வாழ்த்து. திங்கள் மும்மாரி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கினிது அரசனாழ்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழோடு பொலிகமிக்கே. ரெக்கார்டிங் சார் இது பண்றேன். அதான் எடுத்துருங்க. எடுத்துறேன். ஒரு நிமிஷம். அதுவே ரெக்கார்டிங் எடுத்துருங்க. சரிங்க. ஓகே, எடுத்தாச்சு. திரும்பியும் வருது. ஒரே நிமிஷம். அது ஓகே கொடுக்கிறதுக்கு